ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன். இஸ் பேக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நான் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று வந்து வச்சுங்களா, அப்படின்னாக்கா ஆந்திராவில் வந்து கடப்பாலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தாண்டி திருப்பாத்திரின்னு ஏதோ ஒரு ஊர் வந்துடும். திருப்பாத்திரி, ஆமாம், இந்த ஊர் தான் வந்துடும் வச்சுங்களா. ட்ரிப்பு போயிடறாங்க. ஒரு வீக் 1 வாரம் வச்சுக்கலாம். ஒரு வாரம் திருப்பி வச்சிங்கன்னா வந்து இருக்கிறேன். நான் இப்போ வந்து 2 நாள் ஆகுது. வந்து சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக இட்லி சாப்பிட்டாக்கா, ரவா இட்லின்னு வச்சுக்கிறாங்க. ரவா இட்லி சாப்பிட்டு நம்ம ஊர் இட்லி சாப்பிட்டு இதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட முடியல. சட்னி வைக்கிறாங்க. சட்னி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காரம், வெறும் தக்காளி சட்னி மாதிரி வைக்கிறாங்க. ஃபுல்லாக காரமாக இருக்குது, ரொம்ப சாப்பிடவே முடியல. அதுவும் பொட்டுக்கடலை சட்னி வைக்கிறாங்க, அதுவும் காரமாக தான் இருக்குது. எல்லாமே 2 நாளாக சாப்பிட்டு ஃபுல்லாக வயிற்று வலி ஒன்று, வயிறு வலிக்குது. நானே இப்போ வந்து காலைல டிஃபனே வந்து சாப்பிடாம என்ன பண்ணேன், ப்ரெட் வாங்கி சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டேன். நான் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அந்த அளவுக்கு காரமாக இருக்குது சாப்பாடு, எல்லாம் சாப்பிடவே முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தட்டில் வச்சு கொடுக்க மாட்டேறாங்க சாப்பாடு. ஒரு இலையை வச்சு, இலையில் அப்படியே பேப்பர் வச்சு, பேப்பர் மேலே இலையை போட்டு அப்படியே கையில் குத்துறாங்க. இட்லி வாங்கினாக்கா, இட்லி கடை கையேந்தி போன இந்த கடைக்கெல்லாம், பிளாட்ஃபார்ம் கடைக்கெல்லாம் போனாக்கா நம்ம ஊர்லாம் தட்டு வச்சு கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கேனாக்கா இது நியூஸ் பேப்பர் இருக்குங்களா, நியூஸ் பேப்பர் மேலே வந்து ஒரு இலை வச்சு, அந்த இலையில வந்து இட்லி வச்சு சட்னி, சாம்பார்லாம் கிடையாது. கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, எல்லாமே காரமாக இருக்குது. வாயில் வச்சாலே ஐயோ, ஃபுல்லாக காரம் ஃபுல்லாக. அதை சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்டேன். 2ஆம் நாள்லேருந்து ஃபுல்லாக வயிற்று வலி. கொஞ்சம் தூங்கும் போதெல்லாம் அப்படி திடீர்னு வயிறெல்லாம் எரியுது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, சாப்பிட முடியல. ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடப்பாவை தாண்டி வந்தேன். பாண்டிச்சேரியிலேருந்து கடப்பாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 450 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து கடப்பாலேருந்து திருப்பாத்திரி ஊர் வந்து அது ஒரு 100 கிலோமீட்டர். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 580 கிலோமீட்டர் வந்து போச்சு பாண்டிச்சேரியிலேருந்து கடப்பாத்திரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, ஹிந்தியும் பேசுகிறாங்க. எல்லாமே ஹிந்தியும் தெலுங்கு கலந்து பேசுகிறாங்க. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தெலுங்கானா சைடு தான் வந்து ஃபுல் தெலுங்கு பேசுகிறாங்க போல இருக்குது. இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடையில் எங்கே போனாலும் சரி, தெலுங்கு ஹிந்தி கலந்து பேசுகிறாங்க. நம்ம ஹிந்தியில் பேசினாலே புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே ஹிந்தி தெலுங்கு கலந்து வரனால வந்து நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் ஃபுல்லாகவே தெலுங்கான்னு பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும் வச்சுங்களேன். எல்லாமே ஹிந்தி தெலுங்கு கலந்து தான் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை விட்டு இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக ஹிந்தி தெலுங்கு 2 கலந்து தான். அந்த தெலுங்கு பாஷையே ஹிந்தி மிக்சிங் பண்ணி தான் வருது. அதில் இப்படி தெலுங்கானா சைடு போனாக்க ஃபுல்லாக தெலுங்கு இருக்கும் பழகுது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஹிந்தி தெலுங்கு 2மே அவங்க பேசுகிற பாஷையில் வந்து 2 மிக்ஸ் பண்ணி தான் வருது. எதுவும் தனியாலாம் எதுவும் இல்லை. இப்போ அதே போல் வந்து இங்கே வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, லேடிஸ் வேலை செய்கிறாங்கனாக்கா எல்லாம் துண்டை கட்டின்னு வேலை செய்கிறாங்க. துண்டை கட்டின்னு வேலை செஞ்சுறாங்க. ரோட் சைட்லாம் பார்க்குறதுனால எல்லாமே நிறைய பேர் அப்படி தான் வேலை செஞ்சுறாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த சைடு ஆந்திரா சைடுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் மேலே போக எப்படி இருக்குன்னு தெரில. இது என்னோட பார்வைக்கு, நான் அங்கேருந்து வந்ததுக்கு என்னோடய பார்வைக்கு இது நான் சொல்கிறேன். நான் மற்றவங்க பார்வைக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.